Viewers, welcome to Balachandar Online. I am Bhuneshwari from Bo9 4 Tech. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது TNPSC, TNUSRB and MHC, TET போன்ற அனைத்து விதமான அரசாங்க எழுத்து தேர்வுகளுக்கான கட்டாய பொது தமிழ் பாடம் 10ஆம் வகுப்பு தரம் முக்கிய வினாக்கள் பாடக்குறிப்புகள் பயிற்சிகள் பற்றிய தொடர் தொகுப்பு. இந்த தொடர் தொகுப்பு தினசரி 7 மணிக்கு இந்த கட்டாய தமிழ் பாடத்தொகுப்பானது அப்லோட் செய்யப்படும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினசரி தொகுப்பை தவறாம பாருங்க. தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல இப்போ இந்த தொகுப்புல பார்க்க போகிறது புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள். கந்த புராணம், கச்சியப்ப முனிவர், திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர், நலவெண்பா, புகழேந்தி புலவர், வில்லி பாரதம், வில்லிபுத்தூரார், சீரா புராணம், உமறு புலவர், திருப்பாவை, ஆண்டாள், கலிங்கத்து பரணி, ஜெயம் கொண்டார் எழுதியது, மீனாட்சி அம்மை, குமரகுருபரர், பிள்ளைத்தமிழ், குற்றால குறவஞ்சி, திரிகூடராசப்ப கவிராயர், திருப்புகழை எழுதியவர் அருணகிரிநாதர், முக்குடற்பள்ளு, நந்தி கலம்பகம், தமிழ்விடு தூது, முத்துள்ளாயிரம். இந்த நூல்களுக்கு இன்னும் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. பெரிய புராணம் சேக்கிழார், அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் எழுதிய தேவாரம், மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம், திருவெம்பாவை, திருமூலர் திருமந்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் எழுதப்பட்டது. சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். உலக நீதி, உலகநாதர், பெரும் கதை, பொங்குவேலிர், நற்றமிழ், சோமசுந்தர பாரதியார், ராவண காவியம், புலவர் குழந்தை அவர்களால் எழுதப்பட்டது. திருச்செந்திர் கலம்பகம், சுவாமிநாத தேசிகர், சின்னச்சீரா, பனு அகமது மரைக்காயரால் எழுதப்பட்டது. நான் கண்ட பாரதம், அம்புஜத்தம்மாள், காந்தி பிரிங்கம், சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், அந்தக கவி, வீரராகவ முதலியார், திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், பகடி கூத்தர், தமிழர் தடங்கள், டாக்டர் காப்பா அரவாணன், என் சரித்திரம், உவே சாமிநாத ஐயர், நந்தனார் சரித்திர கீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதியார், குறிஞ்சி மலர், நா பார்த்தசாரதி, ஊசிகள், மீரா. அடுத்தது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, ஞானக்குரல், அதிவீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேர்க்கை, நைடதம், லிங்க புராணம், காசி காண்டம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை, கம்பர், கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, 770, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, ஓட்டக்கூத்தர் எழுதிய குலோத்துங்கன் சோழன் பிள்ளை தமிழ், மூவருளா, தக்கையாபரணி, உத்தரகாண்டம், திருத்தக்கதேவர், சீவக சிந்தாமணி, நரிவிருத்தம், வீரமா முனிவர், தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குறுகதை, தொன்னூல் விளக்கம், சதுரகராதி, செந்தமிழ் இலக்கணம். ராபர்ட் டி நுபிலி அவர்கள் எழுதப்பட்ட நூல்கள் தத்துவ கண்ணாடி, ஞான தீபிகை, இயேசுநாதர் சரித்திரம், புனர்ஜென்ம ஆட்சேபம், குமரகுருபரர் அவர்களால் எழுதப்பட்ட மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, காசி கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம். திரிகூடராசப்பரால் எழுதப்பட்ட மற்ற நூல்கள் திருக்குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால தல புராணம், திருக்குற்றால மாலை, திருக்குற்றால சிலேடை வெண்பா, திருக்குற்றால மகா அந்தாதி, திருக்குற்றால உலா மற்றும் திருக்குற்றால ஊடல், திருக்குற்றால பரம்பொருள் மாலை, திருக்குற்றால கோவை, திருக்குற்றால குழல்வாய் மொழி, திருக்குற்றால கோல மாலை, திருக்குற்றால வெண்பா அந்தாதி, பிள்ளைத்தமிழ் மற்றும் நன்னகர் வெண்பா. H.A. கிருஷ்ண பிள்ளை அவர்கள் எழுதப்பட்ட ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய மனோகரம், போற்றி திருவாகவல், ரட்சணிய சமய நிர்ணயம், ரட்சணிய குரல், ராமலிங்க அடிகள், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், திருவருட்பா. சிவபிரகாச சுவாமிகள், நன்னெறி, நால்வர் நான்மணி மாலை, உமறு புலவர், சீரா புராணம், முதுமொழி மாலை, சீதக்காதி, நுண்டி நாடகம், பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட அழகர் கிள்ளை விடுதூது, மும்மணி கோவை, தென்றல் விடுதூது, தஞ்சை வேதநாயக சாஸ்திரிகள்,
பெத்தலகேம் குறவஞ்சி, ஞானத்தச்சன், ஞான உலா, ஆரணி தெந்தம். மாம்பழ கவி என அழைக்கப்படும் சிங்க நாவலர் பழனி அவர்கள் எழுதப்பட்ட நூல்கள் பழனி பதிகம், குமர குரு பதிகம், சிவகிரி பதிகம், திருச்செந்தில் பதிகம். சச்சிதானந்தன் அவர்களால் எழுதப்பட்டுள்ள ஆனந்தத்தேன், அன்னபூரணி, யாழ்ப்பாண காவியம். அசலாம்பிகை அம்மையார் எழுதிய காந்தி புராணம், ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், சுவாமிகள் பதிகம், ராமலிங்க. அடுத்தது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட சேக்கிலார் பிள்ளை தமிழ், திருவானைக்கா பிள்ளை தமிழ், அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை, மனோன்மணியம், துறை விளக்கம், கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி ஆகிய நூல்கள் எழுதப்பட்டது. அயோத்திதாசரால் எழுதப்பட்ட புத்தரது ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம். பாரதியார் எழுதிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், ஞானரதம், தாரகை, சந்திரிகையின் கதை, தராசு. பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இலக்கியம், இசை அமுது, கண்ணகி, புரட்சி காப்பியம். இதில் பிசிராந்தையார் என்ற நூல் அவருக்கு விருதை வழங்கி தந்தது. இது ஒரு நாடக நூல். பாரதிதாசன் அவர்கள் எழுதப்பட்டது. ராமக்கல் வே. ராமலிங்கனார் எழுதிய தமிழன் இதயம், அவளும் அவனும், சங்கொலி, தமிழ்தேர், காந்தி அஞ்சலி, என் கதை, மலைக்கல்லன், தமிழோசை, இலக்கிய இன்பம், கம்பரும் வால்மீகியும், ஆரியராவது திராவிடராவது. அடுத்தது திரு கல்யாண சுந்தரனார் எழுதிய மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, வாழ்க்கை துணை நலம், இமயமலை, முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு இவைகள் முக்கிய நூல்களாகும். என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ்ச்சோலை, உள்ளொளி, முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், கிறித்துவின் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும், மார்க்சியமும் காந்தியமும், வளர்ச்சியும் வாழ்வும், சைவத்தின் சமரசம், கடவுள் காட்சியும் தாய்மானவரும், ராமலிங்க அடிகள் சுவாமியின் திருவுள்ளம். தமிழ் நூல்களில் பௌத்தமா, காதலா, முடியுமா, சீர்திருத்தமா அப்படின்னு சொல்லி நூல்கள் எழுதியிருக்காங்க. மு. வரதராஜனார் எழுதிய அகல் விளக்கு, கரித்துண்டு, கல்லோ காவியமோ, மணல் வீடு, மண் குடிசை, குருவிக்கூடு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய மலரும் மாலையும், மருமக்கள் வழி மானியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, உமர் கயாம் பாடல்கள். அவர்களால் எழுதப்பட்ட தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். பெருஞ்சித்திரனார் எழுதிய கனிச்சாறு, ஐயை, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, நூறாசிரியம் இவைகள் பெருஞ்சித்திரனார் அவர்கள். பாவலரேது பெருஞ்சித்திரனார் அவர்களால் பாடப்பட்டது. பாவலரேது பெருஞ்சித்திரனார் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர். இவர் எழுதிய நூல்கள் ரூபாவதி, கலாவதி, சித்திரக்கவி, மான விஜயம். கல்கி, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, கனையாழியின் கனவு, அலையோசை. தேவநேய பாவாணர் எழுதிய தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, மண்ணிலே வின், பண்டை தமிழரின் நாகரிகமும் பண்பாடும் ஆகியவை. அறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ஓரிரவு, வேலைக்காரி, நீதி தேவன் மயக்கம், சொர்க்கவாசல், நல்ல தம்பி, நல்லவன் வாழ்வான். இவர் எழுதிய நூல்கள் பல திரைப்படமாகவும் கலைஞர் அவர்களின் வசனமாகவும் வெளியிடப்பட்டிருந்தது. கவிக்கோ அப்துல் ரகுமான், பால் வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், கரைகளே அழிவதில்லை, விலங்குகள் இல்லாத கவிதை. சேது பிள்ளை எழுதிய ஊரும் பேரும், தமிழ் இன்பம், திருவள்ளுவர் நூல் நயம், தமிழ் விருந்து, ஆற்றங்கரை நிலை. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, ராஜதண்டனை. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, ராஜதண்டனை நாடக காவியங்கள். அர்த்தமுள்ள இந்து மதம், இந்து மதத்தை பற்றியது. இயேசு காவியம், இயேசுவை பற்றி அவர் எழுதிய நூல்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய நூல்கள் தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ் மற்றும் குறளோவியம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்ட கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 4ஆம் உலகப்போர்.
நாடக நூல்கள், நாடகவியல் பரிதிமார் கலைஞர், மதங்க சூளாமணி, சுவாமி விபுலானந்தர், சகுந்தலம் மறைமலை அடிகள், நாடகத்தமிழ் பம்மல் கே சம்பந்தனார், டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாதர், மந்த விலாச பிரகசனம் மகேந்திரவர்ம பல்லவ 1ஆம் அரசரால் எழுதப்பட்டுள்ளது. இவைகள் அனைத்தும் புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் பற்றிய விவரங்கள். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.